எலக்ட்ரிக் பிரஷ் யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு எஃபெக்ட் அண்ட் இஸ் தட் சேஃப்? சில பேர் ரொம்ப விகரஸாக ப்ரஷ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அண்ட் எங்களை மாதிரி டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்கிட்ட என்ன சொல்லுவோம்னா, நம்ம மோட்டோ ஆஃப் ப்ரஷிங் என்னங்கிறத பார்க்கணும். இப்போ சில பேருக்கு நிறைய டென்டல் கேரிஸ் வரும். ஸோ 2 to 3 minutes ஆஃப் ப்ரஷிங் அதுவும் எஃபெக்டிவாக பண்ணணும். அதாவது ப்ராப்பர் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் பண்ணி தான் உங்களோட டீத்தை நீங்கள் ஒயிட்டனிங் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒரு ஸ்மோக் பண்ணுற பேஷண்ட் நமக்கு வந்து டென்டல் சேரில் உட்காரும்போது அவங்க ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி சொல்லாமலே we can identify. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு டென்டல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன சாப்பிட்டாலும் சில பேருக்கு வந்து கேவிட்டி வர்றது இருக்கும். அண்ட் நிறைய சுடு தண்ணிலாம் குடிச்சாங்கன்னா ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பல்லில் என்னடா பிரச்சனை எனக்கு அப்படின்னு யோசிச்சோன்னா அது வந்து நம்மளுக்கு தெரியாமலே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு விரிவாக நம்ம கூட பேசுறதுக்காக டாக்டர் ஸ்ரீராம் கார்த்திக் இணைஞ்சிருக்கிறாங்க. அவர் டென்டிஸ்டும் கூட. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னா, இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது வந்து எலக்ட்ரிக் ப்ரஷ். எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு எஃபெக்ட் அண்ட் இஸ் தட் சேஃப்? எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்ணது கண்டிப்பாக எஃபெக்டிவ் அண்ட் சேஃப். எதனாலன்னா உங்கள் ஃபோர்ஸஸ் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும். சில பேர் ரொம்ப விகரஸாக ப்ரஷ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இட் மைட் இல்லை இட் வில் டெஃபினெட்லி ஹர்ட் யுவர் கம்ஸ் ஆஸ் வெல் அஸ் டீத். ஸோ இந்த டீத் லாஸில் ஒரு வெரைட்டி தான் உங்கள் ப்ரஷிங்னால ஏற்படுற டூத் லாஸ். அப்படி இருக்கும்போது இந்த சான்சஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் ப்ரஷஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார், அதே மாதிரி பேஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ டாபர்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளோட பல்லில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? ஸோ யூஸ்வலாக என்னோட பேஷண்ட்ஸ் கிட்ட அண்ட் எங்களை மாதிரி டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட் கிட்ட என்ன சொல்லுவோம்னா, நம்ம மோட்டோ ஆஃப் ப்ரஷிங் என்னங்கிறத பார்க்கணும். இப்போ சில பேருக்கு நிறைய டென்டல் கேரிஸ் வரும். அப்போ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் டூத் பேஸ்ட் இருக்கு. இப்போ சில பேருக்கு சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில டூத் பேஸ்ட் இருக்கு. சில பேருக்கு கம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டூத் பேஸ்ட் இருக்கு. அப்படி தான் யூஸ் பண்ணணுமே தவிர ஓவராலாக எல்லாரும் ஒரே பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணுமா கிட்ட கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட பர்பஸ் ஆஃப் ப்ரஷிங் என்னங்கிறத பார்க்கணும். யூஸ்வலாக பர்பஸ் ஆஃப் ப்ரஷிங் இஸ் கிளென்சிங் யுவர் டீத். அது கூட நம்ம ஆடடா என்ன பெனிஃபிட் நம்ம பல்லுக்கு கொடுக்க முடியுங்கிறத கண்டிப்பா பார்க்கணும். இப்போ மோர் ஃபிளேவர்டு ஆர் மோர் கலர்டு டூத் பேஸ்ட்டை we will not suggest. அது தேவையும் கிடையாது. the purpose of brushing வந்து cleansing your teeth. அதாவது உங்க டீத்துக்கு மேல இருக்க டெபாசிட்ஸை ரிமூவ் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் ஒரு என்ன சொல்றது பாக்டீரியல் லோட கம்மி பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா ப்ரஷிங் பண்றோம் போது இட் இஸ் நாட் நெசசரிலி நீங்க வந்து ஒரு ஃபிளேவர்டு டூத் பேஸ்ட், ஸ்ட்ராங் ஃபிளேவர்டு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் டியூரேஷன் ஆஃப் ப்ரஷிங்கும் மேட்டர்ஸ். டியூரேஷன் ஆஃப் ப்ரஷிங் நாட் மோர் தென் 2 to 3 minutes. ஓகே, அதை நீங்க எலாபரேட்டா கொண்டு போய் சார் 2 to 3 minutes நிறைய இருக்க மாதிரி இருக்கு சார். நான் 10 செகண்ட்ல பல்ல விளக்குற ஆளுங்க சார். அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லணும்னா நாட் லெஸ் தேன் 2 minutes ஆர் நாட் மோர் தென் 3 minutes அப்படிதான் சொல்லணும். 2 minutesக்கு கீழே ப்ரஷ் பண்ணாலும் நீங்க அண்டர் ப்ரஷிங் பண்றீங்க. 2 minutesக்கு ஆர் 3 minutesக்கு ஓவர் ப்ரஷ் பண்றதும் தப்பு தான். இப்போ இதுல இருந்து 2 எஃபெக்ட் இருக்கும். ஒன்னு வந்து டீத் டேமேஜ் ஆகுறது, இன்னொன்னு யூஸ்லெஸ்ஸா நீங்க போட்டு உங்க என்ன சொல்றது எனாமல எரோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதை நம்ம பண்ணாமலே இருக்கலாம். ஸோ 2 to 3 minutes ஆஃப் ப்ரஷிங் அதுவும் எஃபெக்டிவா பண்ணணும். அதாவது ப்ராப்பர் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும். ப்ரஷிங் அப்படிங்கிறது வந்து ரேண்டமா போட்டு நிறைய ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கறது கண்டிப்பா கிடையாது. ஒரு ப்ராப்பர் எஃபெக்டிவ் ஸ்ட்ரோக் கொடுத்தாதான் கண்டிப்பா உங்க டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். சார், இப்போ சமீபமா ஒருத்தரோட vlog பார்த்தேன். அதாவது ராஷ்மிகா இருக்காங்கல்ல, ஆக்ட்ரஸ், அவங்க வந்து ஒரு பர்பிள் பேஸ்ட் வந்து யூஸ் பண்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பர்பிள் இரேஸ் எல்லோ அப்படின்ட்டு. அந்த பர்பிள் இரேஸ் எல்லோன்றது உண்மையா? பர்பிள் இரேஸ் எல்லோங்கிறது கண்டிப்பா இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. பிகாஸ் இங்க அங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா? வென் எல்லோ இருக்கு, அதுக்கு மேல நீங்க பர்பிள் வச்சு பாத்தீங்கன்னா அது ஒயிட்டா தெரியும் ஆப்வியஸா. இது வந்து ஒரு கெமிலியான் எஃபெக்ட் தான் கொடுக்குமே தவிர பர்பஸ் ஆஃப் ப்ரஷிங் அகைன் என்ன, கிளீனிங் யோர் டீத். அண்ட் மோர் ஓவர் டீத் கலருங்கிறது இட் இஸ் மோர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் நீங்க வந்து க்ரோயிங் ஏஜ்ல என்ன விதமான தண்ணி குடிக்கிறீங்களோ அதில் எவ்வளோ ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்கள் டீத் கலர் வருமே தவிர நீங்க வந்து
இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் பண்ணி தான் உங்களோட டீத்தை நீங்க ஒயிட்டனிங் பண்ணணும் அவசியமே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் உங்களோட ஃபேஸ் கலருக்கும் உங்களோட டீத் கலர் மேட்ச் ஆனாலே இட் இஸ் ஓகே. நாட் நெசசரிலி எல்லாருக்கும் பல்லு வெள்ளையர்னு வெள்ளையா இருக்கணுங்கிறது கண்டிப்பா அவசியம் கிடையாது. அண்ட் வி டென்டிஸ்ட் ஆல்சோ எல்லாருக்குமே ஒயிட்டனிங் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். when it is seriously necessary, உங்களோட பல்லு கலர் உண்மையிலேயே ரொம்ப டார்க்கா இருக்கு, அதை நம்ம லைட் பண்ணணும்னா at that time we will suggest bleaching or whitening. other than that எல்லாருக்கும் பல்லு வெள்ளையா இருக்கணுங்கிறது கண்டிப்பா அவசியம் கிடையாது. அவங்களோட எத்தனிசிட்டிக்கு மேட்ச் ஆனாலே போதுமானது. சார், அதிகமா வந்து டீ இன்டேக் பண்றதுனால பல்லு கலர் மாறுமா? டீல டேனின்ஸ் அண்ட் டீ மட்டும் இல்ல, டீ காஃபின்னு போல எல்லா பீவரேஜஸ்லயும் டேனின்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும். இது வந்து பல்லு மேல டெபாசிட் ஆகுறதுனால ஸ்டெய்னிங் ஆகுது. கண்டிப்பா அது ஒரு டெபாசிட் தான். ஸோ இப்போ எல்லாரையும் டீ குடிக்க வேண்டாம், காஃபி குடிக்க வேண்டாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம சைட்ல இது என்ன எஃபர்ட் போடலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ரின்ஸ் யுவர் மவுத் ஆஃப்டர் டீ ஆர் காஃபி. ஒரு மவுத் ரின்ஸ் பண்றதுனால ஆல் தீஸ் ஸ்டெயின்ஸ் ஆர் ரிமூவ்ட். அது நம்ம ஒரு எஃபர்ட் போட்டாலே இந்த மாதிரி டீ காஃபினால வர ஸ்டெயின்ஸை கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணலாம். சார், அதே மாதிரி ஸ்மோக் பண்றது, மோஸ்ட் ஆஃப் மென்ஸ் வந்து நல்லா டெய்லி ஒரு 5 தம் 6 தம் அடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட பல்லுல ஏதாவது டேமேஜ் நடக்குமா? மோஸ்ட் ஆஃப் மென்ஸ்ன்னு சொல்ல ஓகே சார், மோஸ்ட் ஆஃப் காமன் பீப்புள். ஸோ இப்போ ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது இட் ஹஸ் பிகம் மோர் காமன் நவடேஸ். அப்படி இருக்கும்போது ஸ்மோக்கிங்னால கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் வரும். அண்ட் ஸ்டெயின்ஸ் பல்லு மேல மட்டும் வராது, கம்ஸ்ல வரும் அண்ட் மேல் தாடையிலையும் கண்டிப்பா ஸ்டெயினிங்ஸ் வரும். அப்படின்னும் போது ஒரு ஸ்மோக் பண்ற பேஷண்ட் நமக்கு வந்து டென்டல் சேர்ல உட்காரும் போது அவங்க ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி சொல்லாமலே வி கேன் ஐடென்டிஃபை கம்ப்ளீட்லி அவங்க வந்து ஒரு கிரானிக் ஸ்மோக்கரா இல்லையாங்கிறத நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் டார்க்கனிங் ஆஃப் லிப்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட ஓரல் டிஷ்யூவோட கலர் மாறும், திக்னஸ் மாறும் அண்ட் அதோட அப்பியரன்ஸே கண்டிப்பா அவங்க ஸ்மோக் பண்றதுனால சேஞ்ச் ஆகும் போது இட் இஸ் நாட் நெசசரிலி அவங்க சொல்லி தான் ஸ்மோக் பண்றாங்கிறது தெரிய வேண்டாம். we will itself know that he or she is smoking. சார், இப்போ டொபாக்கோ ஸ்டஃப் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் ரொம்ப காமனா பேசப்பட்டு வரக்கூடிய விஷயமா இருக்கு. அது நிறைய பேர் சொன்னா அது கேட்கறதும் இல்லை, அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வாயில சம்பந்தப்பட்டு என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க? See, tobacco related products like we can segregate into 2 different types. One is smoking tobacco. அதுதான் நம்ம வந்து சிகார்ஸா இருக்கட்டும், பீடி, சிகரெட், அது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் ஸ்மோக்கிங். ஸ்மோக்லெஸ் டொபாக்கோன்னு வரும்போது ஸ்னஃப் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பான் மசாலா, குட்கா, இல்லை இப்போ நம்ம வெரி பாப்புலர் அண்ட் ட்ரெண்டிங் கூலிப் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு விதமான ஸ்னஃப்டு டொபாக்கோ தான். அப்படி இருக்கும்போது இது ரெண்டுமே வந்து இட் இஸ் ஹார்ம்ஃபுல். இப்போ வந்து இது ரெண்டுமே எதுக்கு லீட் ஆகுதுன்னா ஓரல் கேன்சர். அதாவது எடுத்த உடனே ஒரு ஸ்மோக்கருக்கு ஒரு டொபாக்கோ யூஸ் பண்றவங்களுக்கு கேன்சர் வந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இட் வில் கிராஸ் சம் ஸ்டேஜஸ் அண்ட் தென் லீட் டு கேன்சர். இதை ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதாவது கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குங்கிறத சொல்ற ஸ்டேஜ் தான் ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணி அதை அவங்க ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டா ஆப்வியஸா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது அது ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ தே ஆர் நாட் கோயிங் டு ஹாவ் கேன்சர். இல்லை அதை தொடர்ந்து அந்த அபாயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது அவங்க கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது அது கண்டிப்பாக கேன்சரஸாக முடியும். ஓகே சார், பல்லில் டெபாசிட் வந்து எந்த அளவுக்கு ப்ரஷ் பண்ணாலும் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அவங்க அந்த காகிள் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை நம்மள கிளியர் பண்ணிக்க முடியுமா? ஓகே, இப்போ ஒரு பல்லு எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தெம் என்ன சொல்வாங்கன்னா ப்ரஷிங் சொல்லுவாங்க ஆர் மேக்ஸிமம் மவுத் வாஷ்ன்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நிறைய மெக்கானிக்கல் எய்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு. அது என்ன அப்படின்னா ஃப்ளாசிங், டங் ஸ்க்ரேப்பர், இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டெபாசிட்ஸ் டெவலப் ஆகுறது கண்டிப்பாக நம்ம கம்மி ஆகும். ஸோ ஃப்ளாசிங் எத்தனை பேருக்கு தெரியும் கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு த்ரெட் லைக் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் பல்லுக்கு நடுவில் இருக்கிற டெபாசிட்ஸை ரிமூவ் பண்ணுறது. இது எல்லாமே நிறைய டெபாசிட்ஸ் கல்டிவேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ளாசிங் டெக்னிக்கை கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணணும். ஃப்ளாஸ் பண்ணும்போது டெபாசிட்ஸ் கம்மியாகும். அண்ட் மோர் ஓவர் எவ்ரி 6 months ஒரு ஜெனரல் செக்அப் எடுக்கிறதுனால he or she will know அவங்களுக்கு டெபாசிட் இருக்கா இல்லையாங்கிறது. அண்ட் இஃப் ரியலி நீடட் டென்டிஸ்ட் வில் டூ அ ஸ்கேலிங். ஸ்கேலிங் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ சர்ஃபேஸ் ஃபினாமினா. அதாவது பல்லுக்கு வெளியில இருக்கிற டெபாசிட்ஸை ரிமூவ் பண்ற ஒரு ப்ரொசீஜர் பேர் தான் ஸ்கேலிங். இதை ஒரு காமன் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா டீத் கிளீனிங் கூட சொல்லலாம்.
சார் கார்டியாலஜிஸ்ட் ஒருத்தர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி செஸ்ட் பெயின் வர்றது மட்டும் வந்து ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் கிடையாது. நம்மளுக்கு வந்து பல்லுல கூட, நம்மளோட வாயில கூட நம்மளுக்கு சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்றது. அது எப்படி சார் காட்டும்? அண்ட் அது எந்த அளவுக்கு உண்மை? ஓகே. இது வந்து 100% உண்மைதான். இட் இஸ் கம்ப்ளீட்லி கோரிலேட்டட். எப்படின்னா, ஒரு கம் டிசீஸ் ப்ரிடாமினெண்ட்டா இருக்கு அண்ட் ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல உங்களுக்கு வந்து நிறைய டூத் லூஸ் ஆகுது, மொபைல் ஆகுது அப்படிங்கும் போதும் ஒரு டூத் லூசனிங் அண்ட் ஹார்ட் அட்டாக் இஸ் 100% ரிலேட்டபிள் தான். அண்ட் என்னன்னா, இது எதனாலன்னா, ஆல் தீஸ் பாக்டீரியா என்டர்ஸ் தி பிளட் ஸ்ட்ரீம். அது ஹார்ட்டுக்கு போகும்போது ஹார்ட்ல இன்னர் லேயர்ல வி கால் இட் எண்டோகார்டைட்டிஸ், அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணி ஹார்ட் அட்டாக்ஸ் வரத்துக்கும் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சார் இந்த ஃபாரன்சிக்லாம் வந்து நம்மளோட பல்ல வச்சு அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்றது கால்குலேட் பண்ணுவாங்கல்ல, அது எப்படி சார் முடியும்? கண்டிப்பா முடியும். பல்ல வச்சு ஏஜ் மட்டும் இல்ல, அண்ட் முகத்தாடையை வச்சு, அதாவது நம்ம ஏஜ் இல்லாம ஜெண்டரை கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். பிகாஸ் டென்டல் ஏஜ்ங்கிறது இட்ஸ் அ தனி சப்ஜெக்ட். பிகாஸ் ஒருத்தருக்கு சீக்வென்ஷியலா ஒரு பல்லு எரெப்ட் ஆகும், அதே சீக்வென்ஷியலா எரெப்ட் ஆகுற பல்லு மறுபடியும் ஷெட் ஆகும் அண்ட் பர்மனன்ட் டென்டிஷனும் வளருது. அப்படின்னும் போது இப்போ நம்ம அன்ஐடென்டிஃபைட் மார்டின்ஸ், அன்ஐடென்டிஃபைட் ரிமைன்ஸ் இருக்கு இல்லையா, அதே அந்த ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்கு டென்டல் ஏஜ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே சார், அதே மாதிரி இப்போ 23க்கு அப்புறம் ஒரு பல்லு வந்து வளர ஆரம்பிக்கும், ஒரு பல்லு விழும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எல்லாருக்குமே மேண்டேட்டரியா நடக்குமா இல்லை அந்த மாதிரிலாம் இல்லையா? 18 to 23 இயர்ஸ்ல ஜெனரலா இப்ப இருக்கிற எல்லாருக்கும் வர ப்ராப்ளம் வந்து விஸ்டம் டூத் ப்ராப்ளம். இது வந்து விஸ்டம் டூத்தோட எரப்ஷன் ஏஜே பாத்தீங்கன்னா 18 to 23 இயர்ஸ் தான். பட் இட் மைட் வேரி ஆல்சோ. சம்டைம்ஸ் அது வந்து எரப்ட் ஆயிருக்கும் அண்ட் ப்ராப்ளம் கொடுக்காம இருந்திருக்கும். அது டிகேனால ப்ராப்ளம் கொடுக்கலாம், இல்ல வேற ஆங்கிள் எரப்ட் ஆகிறதுனால ப்ராப்ளம் கொடுக்கலாம். எல்லாருக்குமே அந்த மாதிரி பெயின் இருக்குமா? இது ஜெனரல் கான்செப்ட் என்ன தெரியுமா? இப்ப நிறைய பேருக்கு இந்த விஸ்டம் டூத் ப்ராப்ளம் வருது. அது ஏன் அப்படின்னா, நம்ம எஃபிஷியன்சி, தாடையோட எஃபிஷியன்சி கம்மியாக்குறதுனால அந்த பர்பஸ் ஒண்ணு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணவே இல்லைன்னா எவல்யூஷன் படி அது நம்ம பாடியிலேருந்து எக்ஸிட் ஆகிடும் அண்ட் அதோட பர்பஸ் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம பாடியிலேருந்து எராடிகேட் ஆகிடும். இப்போ நமக்கு எராடிகேட் ஆகிறது தேர்ட் மோலார். தேர்ட் மோலாரோட யூசேஜ் கம்மி ஆயிடுச்சு நமக்கு. அண்ட் மோர் ஓவர் சம்டைம்ஸ் சில பேருக்கு எரெப்ட் ஆகாமலே கூட இருக்கலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாட சைஸ் வந்து சில பேருக்கு கம்மியாக இருக்கும், அதனால ஸ்ட்ரெயிட்டாக எரெப்ட் ஆகாமல் வேற டைரக்ஷன் எரெப்ட் ஆகலாம். அண்ட் இப்போ வந்து த மாஸ்டிகேஷன் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மென்று சாப்பிடக்கூடிய வந்து இப்போ எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் ஆயிடுச்சு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹியூமன் இஸ் நாட் ட்ரெயின்டு டு ஈட் ஆல் திஸ் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். அவங்க வந்து ராவா நிறைய சாப்பிடும்போது இதோட எஃபிஷியன்சி நிறைய தேவைப்பட்டது. அப்போ ஸ்ட்ராங் ஜாஸ் இருந்தது, ஸ்ட்ராங் மேண்டிபிள் இருந்ததுனால அந்த ஸ்பேஸும் அவைலபிளாக இருந்தது, தேர்ட் மோலரோட யூசேஜும் நிறைய இருந்தது. இப்போ நம்மளோட எவல்யூஷன் படி தேர்ட் மோலரோட யூசேஜ் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இன் ஃபியூச்சர் அது நமக்கு பாடியிலேருந்து எராடிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு. மென்னு சாப்பிடலன்னா ஜென்ரலா இந்த பிரச்சனைலாம் வரும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? மென்னு சாப்பிடலன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஜிஐடி ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டா வரும். The more effort you give to your stomach and intestine, the more it is going to be problematic for you. சார், ஃபுட்டில் சுகர் அதிகமாக இன்டேக் பண்ண ஆரம்பிச்சோம்னா பல்லில் என்ன பிரச்சனை வரும்? ஃபுட்டில் வந்து சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கேவிட்டிஸ்க்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும்னா, சுகர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் எவ்ரி மீல், அது வந்து ஒரு ஸ்நாக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு 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 பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச், எது வேணா இருக்கட்டும், எவ்ரி மீலுக்கு அப்புறமா ஒரு மவுத் ரின்ஸ் பண்ணுறது இஸ் கம்ப்ளீட்லி அட்வைசபிள். அதனால சான்சஸ் ஆஃப் கேரிஸ், அதாவது சொத்த பல்லுங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாகும். ஓகே சார். சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.